ஹாய் எவ்ரிவன். எங்கள் கொல்லிக்கு போயிருந்தேன். போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பிரண்டை நல்லா துளிர் இருந்தது. இப்போ 2 நாள் ஏதோ மழை பெஞ்சது போல், அதனால் துளிர் நல்லாவே இருந்தது. ஸோ உடனே பறிச்சுட்டு வந்து ஊறுகாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பிரண்டையை நல்லா ஆஞ்சி வச்சுட்டோன்னா, கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஆஞ்சிட்டோன்னா, இல்லைன்னா கை நல்லா நம்ம நமைக்கும். பிஞ்சியும் இருக்குது, இதில் கொஞ்சம் முத்தந்தும் இருக்குது. ஒரு 2 மிக்ஸ் பண்ணி தான் நான் ஆஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோன்னே, ஏன்னா பிரண்டைக்கு வந்துட்டு நிறைய எண்ணெய் தேவை. நான் ஒரு 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தால் கூட பெஸ்ட்டு தான், நல்லாயிருக்கும். என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்தது. அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சோடனே நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 மிளகா போல் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 7 பல் பூண்டு ப்ளஸ் இஞ்சி இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அந்த லெமன் சைஸ் புளியையும் அந்த வதத்தந்தூரை போட்டு கொஞ்சமாக வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி நல்லா வாஷ் பண்ணி வச்ச பிரண்டையை அதே வானலில் கொஞ்சமாக ஆயில் இருக்கும், அதில் போட்டு நல்லா கிளறுங்க. 2த்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கூட கிளறிடலாம். பட் பருப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குல்ல, அதனால் நமுத்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் தனித்தனியாக தான் எப்பயுமே வதக்குவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு பச்சை தலையில் நம்ம போடுவோம், ஆனால் எல்லோ தலையில் மாறிடும். அது அந்த மாதிரி வதக்கணுன்னே நீங்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு அந்த பருப்பு மிளகாலாம் வதக்கணும் இல்லைங்களா, அதை மட்டும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரண்டையை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது எப்படின்னா ரொம்ப மலைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தொட்டு பாருங்கள், ஒரு நடுவில் இருக்கணும். பருப்பும் இருக்கக்கூடாது, ரொம்ப மலைன்னு இல்லாமல் நடுவில் இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அதே வானலில் இன்னும் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் அரைச்சது எல்லாத்தையும் அதில் போட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். அது வானலில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அது ஒட்டாமல் இருந்தாலே வந்துட்டு பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதோடைய ஸ்மெல்லெல்லாம் நல்லா போயிட்டு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் பழைய தொட்டு சாப்பிடுவோம், இல்லை தோசை. என்னுடைய குட்டீஸ் எல்லாம் தோசை இட்லி கூட இதை தொட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த ஊறுகாய் ரொம்பவே நல்லது, நல்லா பசி இருக்குன்னு சொல்லுவாங்க. வயிற்றில் இருக்கிற புண்ணு கூட ஆறும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.